Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெறுவதாக உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மணிப்பூரில் கடந்த ஓராண்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்தது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது திரும்பப் பெறுவதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையிலான மோதல் காரணமாக ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக அந்த மாநில முதல்வர் பதவியை பிரேன் சிங் ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி 13ஆம் தேதி கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது திரும்பப் பெறுவதாக உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மணிப்பூரில் புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெற்றிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். மணிப்பூர் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக கெம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிய முதல்வராக அவர் பதவியேற்க இருக்கின்ற சூழலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்பப் பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மணிப்பூரிலிருந்து திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலுடன் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஓராண்டாக மீண்டும் மணிப்பூரிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருந்தது. பிரேன் சிங் ராஜினாமா செய்த பிறகு வன்முறையின் வடுக்கள் காயாத நிலையிலே எப்படி புதிய அரசு அமைக்க முடியும்? அங்கு குக்கி இனத்தவர் ஆகியோர் பிரிவினை மிகவும் அதிகமாக இருக்கிறது. மெய்தி இனத்தவர் குக்கி இனத்தவர் பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. அதே போல குக்கி இனத்தைச் சேர்ந்தவர்கள் மெய்தி இனத்தவர் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழலிலே எப்படி பிரச்சனையை தீர்ப்பது என நீண்ட நாளாக நடந்த பேச்சுவார்த்தையில்தான் கேம்சந்த் சிங் தற்போது புதிய முதல்வராக வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவர் மெய்தி இனத்தைச் சேர்ந்தவர். அதே சமயத்திலே துணை முதல்வராக குக்கி இனத்தைச் சேர்ந்த நேம்சா கிப்ஜென் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நேம்சா கிப்ஜென் குக்கி இனத்தின் பிரதிநிதியாக இருப்பதன் காரணமாக சமூக ரீதியான பாதிப்புகள் முடிவுக்கு வரும், வன்முறை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நாகா இனத்தை சேர்ந்தவர்களையும் அமைச்சரவையிலே சேர்க்க வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளது. நேஷனல் பார்ட்டி, நாகா பீப்புள் ஃப்ரண்ட்,
மற்றும் பல்வேறு சுயேட்சைகள் ஆகியோர் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு முக்கிய கட்டமாக தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தபோது சட்டசபை கலைக்கப்படவில்லை. சஸ்பெண்டட் அனிமேஷன் என்று நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த சட்டசபை மூலமாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசை தேர்ந்தெடுக்கலாம் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மணிப்பூரை மீண்டும் ஆட்சி செய்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. பூங்கோழி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த பொழுது என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தன? வன்முறையை தவிர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபட வேண்டிய சூழல் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறைக்கு உருவானது. ஏனென்றால் மணிப்பூர் தலைநகரான இம்பால் மற்றும் அதன் அருகில் உள்ள மெய்தி இனத்தவர் ஆதிக்கம் உள்ள பகுதிகளுக்கு குக்கி இனத்தவர் செல்வதற்கு அச்சப்பட்டார்கள். அப்படி சென்றால் வன்முறை உருவாகும், அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்கிற அச்சம் இருந்தது. அதே போல மெய்தி இனத்தவர்கள் குக்கி இன மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்வதற்கு அச்சப்பட்டார்கள். பல முறை இது போன்ற வன்முறைகள் நடந்திருக்கின்றன. சமீபத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நிகழ்வு நடைபெற்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் கிராமமாக சாலை சாலையாக சென்று பாதுகாப்பு படைகள் அங்கே அமைதியை நிலைநாட்டும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அசாம் ரைபிள்ஸ் போன்ற துணை ராணுவ படைகளும் அதிக அளவிலே இந்த பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் புதிய அரசு இனி வன்முறை நடைபெறாமல் தடுக்கவும், அடுத்ததாக அமைதியான முறையிலே வளர்ச்சி பாதையிலே மணிப்பூரை அழைத்து செல்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும். இதற்கான முயற்சிகள் இதுவரை நடைபெற்றிருந்த சமயத்தில் தான் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இல்லை. ஆகவே அரசியல் ரீதியாக தீர்வு இல்லாமல் இருந்தது. அந்த தீர்வை தற்போது கண்டறிந்து அதை அமலுக்கு கொண்டு வர பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பொங்கல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.